வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். பயங்கரவாதம் தொடர்பான தமது நாட்டின் மீதான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வ பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்காமல் வெறுமனே குற்றம் சாட்டுவது ஏற்புடையது அல்ல என்று பாகிஸ்தான் விமர்சித்துள்ளது. ஜம்மு மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் உள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது இன்று பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீண்டும் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். கடந்த 5 நாட்களில் 4வது முறையாக காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறியுள்ளனர். தற்போது சவாலான காலகட்டத்தில் இருப்பதால் கட்சியை புத்துயிரூட்ட காங்கிரஸ் போராடும் என்று சோனியா காந்தி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களில் அரசை விமர்சித்து கருத்து பகிர்ந்தால் உடனடியாக சிறையில் தள்ள வகை செய்யக்கூடிய குண்டர் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மின் திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்திற்காக அதன் ஒப்பந்ததாரர்களிடமிருந்து ரூபாய் 7418 கோடி அபராதமாக வசூலிக்கப்படவில்லை என்று சிஏஜி குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். எபோலா வைரஸ் குறித்த அச்சத்தை தவிர்த்து அந்த நோய் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் விரைவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநா வலியுறுத்தியுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.